பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே உங்களை ஆசீர்வதிக்கின்றேன். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர் என்று விசுவாசிக்கிறேன். இந்த செய்திகளை பார்க்கும் முன்பாக சில சாட்சிகளும் பகிர்ந்து கொள்ள முடியும். ஆனால் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளக்கூடிய காலத்தை கர்த்தர் கொடுக்கும் போது அதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் நிச்சயமாக உண்டு. ஆனால் இங்கே செப்பனியா புத்தகத்திலிருந்து 3ஆம் அதிகாரத்தில் நிறைய பேர் இந்த வசனத்தை ரொம்ப படித்தவங்க தான். எல்லாம் படிக்காதவங்க எல்லாம் இந்த வசனத்தை நிறைய வாக்குத்தூக்கமாக வச்சுக்குவாங்க. அது ஒரு சின்ன விஷயம், அதில் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். அதை மாற்றி அமைக்கப்படும் போது தான் அதை புரியாதவர்களுக்கு புரிய வைக்கிற கர்த்தர். நான் படிக்கிறேன் பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் 15ஆம் வசனம். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்குவார். முதல்ல நம்மளை சுற்றி இருக்க அக்னி ஜோலியான காரியத்தை பார்க்கும்போது அதை அகற்றுவாராம். அது என்ன அக்னினா, ஒருவன் நம்ம கடந்து போகும்போது பார்க்குற பார்வை, போராமையின் ஆவி, நம்ம பயணிக்கப்படும் நம்ம பார்க்குற விதங்கள், பேசுகிற விதங்கள், அப்போ அநேக காரியத்தை அக்னி ஜோலியாக நமக்கு தேவன் கூட இருப்பது கூட சகாரியா 2:5 படி நான் சுற்றி அக்னி மதிலாக இருப்பேன்னு. ஆனால் இங்கே கேட்டேன்னா தேவன் சொல்ற விதமே நல்லா இருக்கும். கர்த்தர் உன் அக்கினிகளை அகற்றி உன் சத்துருகளை விலக்கி காப்பார். அப்போ சத்துருகள் இருந்தும் விடுவிப்பார். ஒரு பக்கம் அக்கினி ஜோலையாக பிரச்சனை, நம்ம போராட்டம்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி எரிவாங்க. மனுஷன் கொளித்து போவதை கடைய தூரத்தில் நம்மளை பார்த்து புலம்புறான் இல்லையா, பேசுவான், நம்மளை கொடுத்து குறை பண்ணி பேசுவான். என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா சிலர்லாம் பேசுகிற விதத்தை பார்த்தா என்னை கொடுத்து சபிக்கிற மாதிரி கூட சில இருக்கும். ஆனால் என்னை வந்து ஆண்டவர் ஒன்று சொல்லி கொடுத்துருக்கிறார். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின்படி, உன்னை சபிக்கின்றவன் நான் சபிப்பேன், உன்னை ஆசீர்வதிப்பவங்களை நான் ஆசீர்வதிப்பேன். என்னை சபிக்கின்றதை பற்றி எனக்கு கவலைப்படவே இல்லை. ஏன்னா என்னை நீ சபிக்கப்படும் போது கர்த்தர் உன்னை சபிச்சிருவார். இது பைபிள் சட்டம். ஊழியக்காரங்களோட இப்போ நான் ஊழியக்காராக இருக்கிறேன், நீ இத்தனை வருஷம் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறேன். எத்தனை விதமான என்னை மேலே போராமை கொள்வது உண்டு, நான் குறித்து தவறாக பேசுவது உண்டு. இத்தனை காரியம் முன்னிருந்து கர்த்தர் யுத்தம் பண்ணி கொண்டிருப்பார். நமக்கு தெரியுமான்னு கேட்டால் தெரியாது. அப்போ அத்தனை காரியம் செய்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இப்படி வாழ்க்கையில் இந்த பிரச்சனை வர முடிய எப்படி வருதுறான்னு சொன்னால், நீ வளர்ச்சி அடைய அக்கினி ஜோலையான போராமையின் ஆவி தான் தொடரும். அதுதான் இங்கே சொல்றாரு. கர்த்தர் உன் அக்கினியை அகற்றிடுவார், உன் சத்துருக்களின் விலக்குவார். இஸ்ரவேல் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிற இனி தீங்கை காணாதிருப்பார். இதுதான் செப்பனியா புத்தகத்தில் நிறைய பேர் போட்டிருப்பாங்க. இனி தீங்கை நீ காண மாட்ட அப்படின்றாரு. ஏன்னா முதல் நம்மளை சுற்றி இருக்கிற என்ன போராமையின் ஆவி. இன்னைக்கு எத்தனை பேர் அதானே போறாங்க. என்னெல்லாம் அப்படிதான் சொல்லுவாங்க நிறைய பேர். என்னப்பா அவரு வேலைக்கு போறதுல எதுக்கும் போறதுல பிள்ளைக்கு வேலை கிடைக்கிறாங்க, கர்த்தர் தான் நடத்தி கொண்டிருக்கிறாங்க. யார் மூலியமா ஏதாவது ஒன்று பண்ணிருக்கிறாரு. ஒரு தடுமாட்டத்தோடு இருக்கிற நேற்று தினத்துல கூட என்ன பண்றதுன்னு தெரியாது, என்ன பண்றது செய்ய தெரியாது. ஒரு பக்கம் ஏமாந்து கொண்டிருக்கிறேன், என்னை ஏமாத்துறாங்க ஒரு சிலர்லாம். அது ஏன்னா நான் என்ன பண்ண முடியும், கூப்பிடுறாங்க, போற இடத்துல என்ன பண்றாங்க, என்ன உள்ளதை வாங்கி அவர் எனக்கு கொடுப்பதெல்லாம் தவறானதா இருக்குது. அதுக்காக நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன். இன்று பொழுது கர்த்தர் பார்த்துக் கொள்வார், அவ்வளவுதான். அவரும் கர்த்தரை நம்புறவங்க தானே. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்பாத இந்த உலகத்துல யார் இருக்காங்க? இப்ப எல்லாருக்கும் இயேசு தெரியும். ஒரு காலத்துல இயேசு என்று சுவிசேஷகர் சொல்றதே கிடையாது. எங்கேயோ ஒருத்தர் எப்பயோ ஒரு மூலையிலிருந்து ஒரு கிராம ஊழியங்கள் பண்ணுவாங்க, இல்லைன்னா எங்கன்னா வருஷத்துக்கு ஒரு மாதிரி கிறிஸ்துமஸ் காலங்களில் ஒரு பாட்டு பாடி போகும்போது இயேசு என்ற ரட்சகரை பற்றி பாடல் மூலியமா தெரியுமே தவிர பிரசங்கிப்பது அப்போ கிடையாது. இப்போ ஏராளமாயிட்டாங்க. அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எல்லா தீங்களும் நம்ம விலைக்கு காக்கிற என்ன முதல் நம்ம மேலே இருக்கிறது போறாமை நாவிதான். போகும்போது நம்மளை கொடுத்து ஒரு மாதிரி தூசிட்டு பேசுவாங்க. எப்படி ஆவனாரு, ஏது ஆவனாரு, எத்தனையோ பேசுவாங்க. எனக்குள்ள இருக்க கஷ்டம் ஒரு சிலருக்கு மட்டுமே தெரியும். அந்த ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் அதை பகிர்ந்து கொள்ளுவேன். எல்லாருக்கிட்டையும் அதை பகிர்ந்து கொள்ளுவேன் நான் கேட்டால் கிடையாது. ஏன் நான் என்கிட்ட ரொம்ப நெருக்கமாக இருக்க மட்டும்தான் இந்த காரியத்தை சொல்லுவேன். அப்படி நான் எங்கே பேசி கொண்டிருக்கேன். நீங்கள் பார்த்து நான் மழை பெஞ்சு ஒரு வீடியோ கூட எடுத்துருக்கிறேன். ஃபுல்லாக தண்ணி, சர்ச்சு உள்ள தண்ணி வந்துச்சு, ஜன்னல் வழியாக சர்ச்சு தண்ணி வந்துச்சு. இந்த பக்கம் ஒரு பக்கம் நாங்கள் ஒரு பக்கம் தான் மேலே போட்டுருவோம், ஒரு பக்கம் அப்படி காலி வனாந்திரமாக தான் இருக்கும். அப்போ ரூப்பு போட்டு தான் ஆகணும். இனி வர காலத்தில் போலடானா போட்டதெல்லாம் போயிட மாதிரி இருக்குது. ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரூப்பு போட்ட இடத்துல தர போட்டிருக்கிறோம். இன்னொரு இடத்துல போடாததுலேருந்து அடிக்கிற தண்ணிலாம் அது மேலே ஏற ஒரு இருக்க அங்கே நீர் ஓட்டங்கள் அதிகமாக பாயப்படும் போது அது ஸ்ட்ரென்த்து போகுது.
அப்போ ஆண்டவர் எல்லா தீங்களும் நம்ம விலக்கி காப்பார். ஒவ்வொரு காரியம் சொல்லப்படும் போது நல்லா இருக்கும். அப்போ எதுக்காக இந்த பிரச்சனை வருது நம்மளை தேடி? இந்த பிரச்சனை வர காரணங்கள் என்ன? சில தேவனை விசாரிப்பது கிடையாது. தேவனை கொடுத்து நம்ம தேடணுமான்னு கேட்டால் கிடையாது. தேவனை தேடணுமான்னு கேட்டால் யார் தேடுறாங்க? மனுஷனை தேடி ஓடுவாங்க. வாசிக்கிறேன் பாருங்க. அது செப்பனியா புத்தகத்தில் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். கர்த்தரை விட்டு பின்வாங்குகின்றவர்கள் கர்த்தரை தேடாமல் அவரை குறித்து விசாரிக்காமல் இருக்கின்ற இவ்விதமாக இராதபடி சங்கரிப்பேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு தேவனை விட்டு எத்தனை பேர் இப்போ எங்கள் சபையில் பார்த்தீங்கன்னா அந்த கிராமத்துக்கு 2014ஆம் ஆண்டில் 14 ஆண்டுகளாவது 2010ஆம் ஆண்டில் வந்து 11ஆம் ஆண்டு ஆலயத்தை துவக்கணும். அடுத்த 3 நாள் லீத்து தள்ளப்பட்ட இது எல்லாருக்கும் தெரியும் அந்த கிராமத்தில். ஏன் உங்களே ஒரு சிலருக்கு இந்த செய்தி மூலியமாக தெரியும். இவங்களாம் பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்குன்றவர்கள் ஏதாவது சாக்கு போக்கு சொல்லி தள்ளி போயிடுறாங்க. அதனால அந்த பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு நிற்கும் போது நம்மளால பார்த்து நிற்க முடியல. ஏன்னா ஞானஸ்தானம் பிதாவ குமாரன் பரிசுத்த நாமத்தில் கொடுத்துருக்குமே, கொடுத்தவங்க என்னென்ன கர்த்தர் கணக்கு கேட்பாரு. இனிக்கும் கத்தா அவங்கெல்லாம் நல்லபடியாக நீ பார்த்துக்கொள்ளுன்னு தான் ஜெபம். அது மீறி மீறி போகவும் ஒரு காலத்தில் அவங்க பிரச்சனையாக மாறிடுவாங்க. அதில் 17ஆம் வசனம் படிக்கிறவர், மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால் அவன் குருடனை போல் நடக்கும்படியாக நான் அவர்களில் வருத்தப்படுத்துவேன். அவன் ரத்தம் புழைத்தை போலவே கோரிக்கப்படும், அவர்களுடைய மாமிசம் எருமை போல கிடக்கும். அப்போ எப்படி கிடக்குது பாருங்க. கொஞ்சம் இது படிக்கிற மறுபடியும் படிக்கிற மாதிரி அப்போ அவர்களுடைய குருடனை போல் நடக்கும்படியாக அவர்கள் வருத்தப்படுத்து, அவர் ரத்தம் புழியத்தை போல் குறிக்கப்படும், அவர்களுடைய மாமிசம் எருமை போல் கிடக்கும். எப்போ? கர்த்தருக்கு விரோதமாக மனுஷன் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்தபடினால். இங்க பார்த்தீங்கன்னா கர்த்தரை விட்டு பின்வாங்கின குற்றம். ஒரு பக்கம் அவரை விட்டு பின்வாங்கிடுவாங்க. வருமானத்துக்கும் வாழ்க்கைக்கும் எண்ணத்துக்கும் பார்த்தீங்கன்னா தேவனுடைய சத்தியத்துக்கு புறம்பான எத்தனை பேர் உண்டு. எனக்கு தெரிஞ்ச எத்தனை பேர் உண்டு. கேட்டா நான் இத்தனை வருஷமா நான் ஆலயத்துக்கு போய் கொண்டிருக்கிறேன், ஆனா நான் வந்து வளர்ச்சியடியால் அப்படியே இருக்கிறேன். உன்னை சுத்தி என்ன இருக்குது கொஞ்சம் சோதித்து பாருங்களேன். சகரியா 2:5 படி உன்னை சுத்தி நான் அக்கினி மேலா இருக்கிறேன்னு சொல்றேன். ஆனா இங்க செப்பனியா 3ஆம் அதிகாரத்து 15ஆம் வசனம் படிக்கும் போது அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்களா? அதை யோசிச்சிட்டீங்கன்னா கரெக்டா பிளான் ஆயிடும். கர்த்தர் உன் அக்கினியை அகற்றி விடுவார். நம்மளை சுத்தி நிற்கிற அக்கினி போல போறாமேன் ஆவிதான் அக்கினி போல இருக்குதா. ஒரு குடும்பம் பார்த்தோன்னா சேமமா வளர்ச்சி அடையப்படும் போது நாங்கெல்லாம் அதை கொடுத்து சந்தோஷப்பட்டு கிடப்போம். ஒரு வகையில் அவங்கள திட்டுவோம். ஏன் திட்டுவோம்னு சொன்னா அத்துமீறி போறாங்க இல்லையா, அதுக்காக இவங்க யோசிக்க மாட்டாங்க. கர்த்தர் எந்த சூழ்நிலையிலும் இவங்க உயர்த்தினாரு அதை நினைச்சேன் என்று சொன்னால் வீணான காரியத்தை உட்கார மாட்டோம், யோசிக்க மாட்டோம், பேச மாட்டோம். ஏதோ வந்து கர்த்தர் எடுத்து கேட்போமே அந்த எண்ணங்கள் வரும். அப்படி உனக்கு எண்ணம் வந்தால் சங்கீதம் 121:7 படி எல்லா தீங்கிலிருந்து உன்னை கர்த்தர் விலக்கி காப்பார். எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கூட ஆலயத்துக்கு முன்பாக சிலர்ல கூட நினைப்பாங்க, ஏன் அவர் இப்படி கத்தி நிற்கிறாரு வயசான காலத்தில் நினைப்பாங்க. எனக்கு 57 வயசு ஆகுங்க. என்ன பண்றாரு ஒருத்தர் ஆலயத்துக்கு முன்பாக அவருடைய பெரிய இதுவாக இருக்கும் குடோன் மாரி. அந்த தண்ணி ஒவ்வொரு முறையும் ஆலயத்துக்கு விரோதமாக என்ன பண்றாரு, நிறுத்த ஒரு மோடி ஏற்றி விட்டுருவாரு. தண்ணி போகாத பண்ணி நிற்காம தண்ணி யாருன்னா வண்டி ஓட்டினா இங்கே செதுரும். இது நான் சொல்லும் போது அந்த தண்ணி ரிட்டர்ன் ஆகி அவரு ஷெட்டும் போடல, அவளுக்கு பாதுகாப்புக்கு மோடம் ஏற்றிக்கல, இல்லை தண்ணி வராதபடி மேலே செட்டு போடல, வானத்திலேருந்து ஊற்றுற தண்ணி அவங்க வீட்டு வெளியே ஊற்றும். இப்படி இருக்கும். ஆனால் வாசலில் இருக்கிற தண்ணி உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் வாசல் வழியாக அதை தாண்டி தான் தேவாலயம் இருக்கும். அவர் எப்படி பேசுவார்னா அவர் தன்னை நன்மையாக காட்டுறது போல கிடப்பேன். இன்னைக்கு தான் அதை நான் யோசித்தேன். என்ன யோசிச்சோன்னா நம்ம பேசுவது சரியா தப்பான்னு கேட்டால் பேசவே கூடாது. அவங்க வீட்டுக்கு நேரம் நான் செங்கல் அடக்கி வச்சிருக்கிறேன். அந்த செங்கல் எடுத்துருந்தேன். அவர் மனதளவுக்கு சொல்ல முடியாதுன்னா பண்ணுறாரு. அதுக்கு அவருக்கு கஷ்டம் கிடையாது, இருந்தாலும் வைக்கக்கூடாது. அவரை பொறுத்த வரைக்கும் மற்றவங்களுக்கு ஏதாவது ஒன்று சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் நல்லா இருக்கட்டும், தப்பு இல்லை. அவர் இடத்துல அடக்கி வச்சிருக்கிறேன் இல்லையா, அவர் அதாவது இடம்ன்றதோட அவர் வீட்டை ஒட்டி இருக்குது. அப்போ கடவுளுடைய காரியங்கள் சில விஷயம் எப்படி வர பிரச்சனை தெரியாது நமக்கு, அது தானாக நடக்கும். அப்போ தேவனுடைய காரியத்தை கொடுத்த போது இங்க சொல்ற பாரு, கர்த்தர் உன் அக்கினி அகற்றி உன் சத்துருவை விலக்குவார். இஸ்ரவேல் ராஜாவை கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாது இருப்பாய். இனி தீங்கு நிச்சயமா காண்பது இல்லைங்க. இந்த செய்தி எடுக்கிறதுக்கு முன்னாடி கூட ஒரு ஃபோன் எனக்கு வந்தது. நான் ஃபோன் பண்ணி நான் விசாரிப்பேன். சிலர்லாம் என் தம்பிகளை அனைதினம் விசாரிப்பது வழக்கம். இன்னைக்கு இல்லை, ஒரு மாதம் ஒரு வாரம் ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஞாபகப்படுத்தினால் ரொம்ப கோபத்தோடு அவங்க மேலே இருந்தாலும் ஞாபகம் வந்துச்சுன்னா யார் மூலியமாக விசாரிச்சுட்டு கடன் போயினே இருப்பேன்.
ஒரு நல்ல செய்தி வராங்க, அது நிறைவாக நடக்கணும்னு ஒரு சந்தோஷம். கர்த்தர் சொல்வது மட்டுமல்ல, செய்து முடிக்கணும். பரிபூர்ணமாக ஆசீர்வதித்து பெருகவே பெருகணும் என்று சொன்னால் அவங்களை விட்டு என்ன பண்ணணும்? அறிக்கை செய்யணும். கர்த்தரை விட்டு பின்வாங்குகிற சூழ்நிலை சிந்தனையில் இருந்தால் எல்லாம் அப்படிப்பட்ட தடைகளை இயேசுவே பிடிங்க அப்புறப்படுத்துவார் என்று விசுவாசிக்கிறேன். அப்போ பாருங்க, இந்த வசனத்தை படிக்கப்படும் போது இங்கே 3:15-16 வசனம் படிக்கிறோம். அப்போ 15 வசனம் படிக்கிறோம், அத்த வசனம் படிக்கிறோம் பாருங்க, நல்லா ரொம்ப நல்லா இருக்கும். அந்நாளிலே எருசலேமுக்கு பார்த்து பயப்படாதே என்று சீயோனை பார்த்து உன் கைகளை தளர்ந்து போகின்றது என்று சொன்னார். உன் தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கின்றார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரிலே சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் தம்முடைய அன்பு நிமித்தமாக அமர்ந்திருக்கும். அப்போ தேவன் பார்த்தா செம்பரித்து களி கூறுவாங்க, கம்பீரித்து களி கூறுவாங்க. கடவுளுடைய காரியங்கள்லாம் ரொம்ப சந்தோஷப்படணும். நம்ம ஒரு விஷயத்தை பார்ப்போம். தேவனாய் கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார், அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் செய்வார் என்றால் செய்து முடிச்சிருவார். அதுதான் இங்கே செப்பனியில் ஒரு வசனம் கூட மறுபடியும் வாசிக்கணும். அந்த கடைசி வசனம் 1ஆம் அதிகாரத்தில் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனத்தெல்லாம் படிக்கும் போது ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசத்தோடு காணப்படும். நான் 7வது வசனம் படிக்கிறேன் பாருங்க. கர்த்தர் ஆண்டவராக முன்பாக கேளமாக இருக்கும். கர்த்தருடைய சமயத்திலே கர்த்தர் ஒரு யாத்திரை ஆயத்தப்படுத்துகிறார். கர்த்தர் ஒரு காரியத்தை ஆயத்தப்படுத்துவாராம். அதில் எல்லாவற்றையும் சரி பண்ணுவாராம். எப்படி சரி பண்ணுவாரும் எனக்கு தெரியாதுங்க. அப்போ கடவுளுடைய காரியத்தை பார்க்கப்படும் போது அப்போ தேவன் நமக்கு செய்கிறாரு. 2வது வசனம் பாருங்க, செப்பனியா 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் படிக்கப்படும் போது அங்கே அவர்கள் தேவநாயக கர்த்தர், நல்லா அழகா இருக்கும், அவர்கள் தேவநாயக கர்த்தர் அவர்களை விசாரித்து அவர்களை சிறையிருப்பை திருப்புவார். நம்ம தேவநாயக கர்த்தர் நம்மளை விசாரித்து நம்ம சிறையிருப்பை திருப்புவாராம். அப்ப திருப்பக்கூடிய சூழ்நிலை எப்போ வருதுன்னா, தேவ மேல நீ நம்பிக்கையோடு இருந்தால் நம்ம சிறையிருப்பை திருப்பக்கூடிய ஆயத்தமா இருப்பார். எத்தனையோ பிள்ளைகள் இன்னைக்கு பின்மாற்றம் அடைந்திருக்கிறாங்க, தேவனை விட்டு பின்வாங்கிட்டு இருக்கிறாங்க. நிறைய பேருக்கு எப்படி பின்வாங்க ஏதாவது 2024ஆம் ஆண்டுல நான் இப்பதான் சொன்னேன், கடந்த மாதம் தான் 10ஆம் மாதம் வரைக்கும் உன்னுடைய சைடில் விட்டு பார்த்தார் ஆண்டவர். இனிமே விட மாட்டார். இந்த 11ஆம் மாதம் துவைக்காச்சு. இனி அடுத்த மாதத்துல பார்த்தா இருக்கிற எத்தனை பிரச்சனை எங்கெல்லாம் கேட்டிருந்தோமோ அது கொஞ்சம் கொஞ்சமாக என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உபாகி 7ஆம் 22ஆம் வசனம் படி அந்த சத்துருவானவன் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை விட்டு விலகி போவான். அந்த என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னதை வர்ணிக்க மாறாது. நீ நம்புறியா? உன் சத்துருவான எதை கொடுத்து சத்துரு என்று நினைத்து கொண்டிருக்க, எதை கொடுத்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோ அது தேவனுக்கு பிரியமானதாக இருந்தால், தேவனுக்கு சொல்ல வேண்டியதாக இருந்தால் உடனடியாக இறங்கி எல்லா தீங்கிலிருந்து விலக்கி கர்த்தர் உன்னை காப்பார். கர்த்தர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.